மைன்கிராஃப்ட் பார்ட் 5ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 5 தான். பார்ட் 4 5 4 5 தான், இல்லை 6 இருக்கும். அதை விடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம லக்கி சாப் மாதிரி லக்கி ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டெஸ்ட்டு சைன் போர்ட்ருக்கா, இந்த இடத்துல க்ரௌச் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க, நான் வரேன் சொல்லுங்க. இப்போ பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, இருங்க. இன்றைக்கி வேறு வீடியோ தான் வந்துடணும். அது நேற்று நான் பண்ணிட்டேன். இங்கே இருங்க, க்ரௌச் கொடுத்துடலாம். க்ரௌச் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை ஏதோ டைப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 4 சைடு அந்த மாதிரி இருக்கும். அது எதாவது டைப் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க அப்படியே சும்மா. அப்படியே போட ஆகிட்டாலும் 4 சைடு இந்த மாதிரி பண்ணிடுங்க. நைட் ஆகுதா? ஒரே நிமிஷம். ஆமாங்க, வாங்க ஓடிடலாம். ஐயா ஓடுற கைப்புள்ள இல்லை மவனே சத்தா. ஓடு ஐயா கைப்புள்ள. நைட் ஆச்சு. அன்றைக்கி கிரீப்பர் வந்து அடிச்சிடும். அதெல்லாம் ஒரு வில்லேஜரா ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தானே நான் அடித்தேங்க. அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளாரே அப்படிதான் ஒரு க்ரீப்பர் வந்துச்சு, நான் அடித்தேன். அதே மாதிரி ஆச்சு. அதை எடுத்துட்டேன். ஃபுல் டச் வச்சு எடுத்து அது வந்துடுதுங்க. இதுக்குள்ளார இப்போ வந்து நீங்கள் க்ரௌச் பண்ணிட்டு தண்ணி பக்கெட் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றணும். ஐயா இங்கே ஊற்றிட்டேன். காலி பக்கெட்டு வந்துடு தப்பாக ஊற்றணும். இது இப்போ இருங்க, ஒரு பிளாக் போட்டு இருக்கும். வாடா நான் உப்பை ஊற்றுவோம். க்ரௌச் ஊற்றிட்டு க்ரௌச்சா இந்த மாதிரி ஊற்றிட்டு கிராப் டோர் இதை எடுத்து விட்டுருங்க. கல் சும்மா டெம்பரரியில் இருக்கு. வட சீக்கிரமா. ஐயோ ஃபோனை உடைக்கிறது. இப்போ கிராப் டோர் எப்படின்னா இப்படிக்கா அப்படி இதை எடுத்து விட்டுருங்க. நான் இங்கே இல்லை தப்பாக வைக்கிறேன். வைத்தியக்காரன் ப்ரூஃப் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். டேய் சொன்னா ஏறா. ஓ ஆமாம்ல, சாரி கைஸ், நான் வேறு ஒரு தப்பு பண்ணிட்டேன். க்ரௌச் பண்ணிட்டு பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏனாலும் முடியும். ஓ சாரி கைஸ், ஒன்றான்னு தப்பு பண்ணிடுறேன். ஒரு பிளாக் விட்டுட்டு பண்ணணும். ஆனால் மெண்டல் ஆச்சு. வாடா. இப்போ ரவுச் எடுத்துக்கிட்டு இப்படிக்கா. இப்போ இப்படிக்கா அது மடிக்கு ரவுச் இப்படிக்கா இந்த மாதிரி இந்த பக்கம் இப்படிக்கா. இப்படிக்கா தப்பா உடைக்க ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குமா? அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே மீன் வேணும். அவ்வளோதான் ஃபிஷ்ஷு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் இதெல்லாம் வரும். இப்போ வந்து இந்த இடம் இருக்கா இருங்க. அப்புறம் அடுத்தது இந்த டேட்டை சரி இது உடச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த ஃபிஷ்ஷிங் கிராப். ஐயோ சாரி கைஸ். ஃபிஷ் ஐயா தப்பா ஃபீல் பண்ணுறது. சாரி கைஸ். இன்னும் வர மாட்டேங்குது. ஃபிஷ்ஷிங் இல்லை இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. லக் ஆஃப் த சீ போட்டிருக்கதில்ல. ஒரு வில்லேஜர் கொடுத்தான், அதை வச்சு போட்டுக்கிட்டேன். ரொம்ப கிட்டே இப்போ ஏதாவது ஃபிஷ் வந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிடணும். ஒரே ஒரு மீன். அப்போல
லக் ஆஃப் த ஷீ போட்டிருக்கோமே, லக் ஆஃப் த ஷீ 3 போட்டிருக்கோமேன்ட்டு அந்த இடத்துல பிடிச்சிங்க பாருங்க, ஒரு சேடல் கிடச்சிச்சு. எப்படி அதெல்லாம் ஒரு ஜாம்பிஸில் அடிச்சேன்னா அதில் கிடச்சி அந்த ஆர்மர். இது கரெக்டாக பப்பர் டிஷ்ஷு போடா பப்பர் தலையங்கள. இது கிடைக்குத எதாவது நல்லா கிடச்சிச்சின்னா நான் கன்டினியூ பண்ணுறேன். இருங்க பப்பர் டிஷ்ஷு சார் இருங்க கன்டினியூ பண்ணுறேன். உங்களை கட் பண்ணிட்டு 2வது வாட்டி தான் போட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு என்சான்மெண்ட் புக்கு, அது என்ன புக்கு நான் ஒன்றும் பார்க்கல. இருங்க ஷீல்டை கட்டிட்டேன். ஐயோ என்னது என்ன புக்குன்னு பார்ப்போமா? ஸ்மைட் 3 ஒரு நல்ல புக்கு தான். நைட் ஆகுதா? இல்லை இந்த டைமண்ட் வந்து ஒரு அடுத்த வாரத்தில் நம்ம கிறிஸ்மஸ்க்கு வேணால் மைண்ட் பண்ணிடலாம் இருக்கேன். ஒரு 5 டைமண்ட் தான் மைண்ட் பண்ணுவேன். ஒரு நாள் வச்சுக்குவோம், அப்புறம் அது மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணி வெட்டி ஜஸ்ட்டில் வைக்கிறதுக்கு அப்படி வச்சுருப்போம், நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒன்றான்னு காமிக்கணும். மீன் வச்சுக்கணும் கையில். என்ன காமிக்கணும்னா நேற்று எங்கேயோ போயிட்டுருக்கேன், நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். நேற்று வந்து இந்த நான் இப்போ காமிக்கிறேன்ல அதான் வந்திருக்கணும். அது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால இப்போ உங்களுக்கு அது காமிக்கிறேன். இதோ இதான் எதுக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். சரி ஓப்பன். அது நம்ம இது டே என்ன ஆச்சு வந்து ஓப்பன் பண்ணிக்கும். க்ரௌச் இல்லைடா, கண்ட்ரோலர் பஸ்ஸு பஸ்ஸு ஜீம் டப்பாக்கு டம் டம். அங்கே பார்த்தீங்களா? இதோ இதெல்லாம் பண்ணேன். இந்த இடத்துல ஆர்மர் மாட்டிக்கிற மாதிரி இதோ இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இந்த புக்கு நகரும் பாருங்க என் கூடியவே. பார்த்தீங்களா டிசைன்லாம் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா எப்படி எத்தனாவது லெவலில் இருக்குன்னு காமிக்கிறாங்க. இந்த ஆர்மருக்கு என்ன கிடைக்குது? என்னது ப்ரொட்டாக்ஷனு 2. இது டே இன்னெல்லாம் மற்ற எப்படிடா இருக்க? ப்ரொட்டாக்ஷன் 2, இது ப்ரொட்டாக்ஷன் 2, இது ப்ரொட்டாக்ஷன் 3. டே என்னடா பண்ணிடுறீங்க? இதுவும் அதே தான். ப்ரொட்டாக்ஷன் வந்து 3 இருக்குது. இது என்ன ட்ரான்ஸ் 1 உடங்கு. இதுக்கு வேறு இது வேறு அட்ரஸ்லாம் அப்படியே பறக்குகிறது. அப்படியே அவ்வளோதான் இந்த வீடியோ. இருங்க நான் கொஞ்ச நாளுக்கு அந்த டைமண்ட் மைண்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நான் எதில் வீடியோ எண்ட் பண்ணுவேன்னா காமிக்கிறேன். கொஞ்சம்லாம் டெக்கரேஷன் பண்ணேன். அப்புறம் நம்ம உல்ஃபுக்கு ஆர்மர் மாட்டி விட்டேன். ரைட் ஃபார்ம் தான் கட்டுறதா நான் ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் அது தொலைவி பார்த்தா கிடைக்கலையா, அதனால் நான் அது கட்டினேன். அப்புறம் அடுத்த வீடியோ எதுவாக இருக்குன்னா ரைட் ஃபார்மாக இருக்கும், இல்லைன்னா வில்லேஜ் ப்ரீடிங்காக இருக்கும். மேலே போய் என்ட்ரிங் பண்ணிடலாம். எவ்வளோ பெருசு மேலே பார்த்தீங்களா? இவ்வளோ டைமண்ட் நம்ம மைண்ட் பண்ணியிருக்கோம். கஷ்டத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஓவராக மைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வேறுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. நான் தான் முடிக்கணும். நான் இப்படி நான் ஒரு பைத்தியம் தான். இங்கே பாருங்க, நம்ம இப்போ கட்டின புது ஃபார்மு. அந்த இடத்துல ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டிகிட்ருக்கேன். பெட்டு அதெல்லாம் அங்கங்கே பிளாக் கிடக்குதா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடக்காதீங்க. ஸோ நம்ம மாப் ஃபார்ம் அவ்வளோதான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கேன். பாய் பாய். எப்படி சுற்றுனேன்
சரிங்க, பை பை.